ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாய் சொல்றியே. நிஷாவோட மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கு ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கா. பைப்பில் நல்லா தண்ணி வருது. 6 மணிக்கு தண்ணி வந்துச்சு. தண்ணி பிடிச்சிட்டு 6:30க்கு போய் பால் வாங்கிட்டு மணி இப்போ 7 மணி ஆயிடுச்சு. ஆமாம், இங்கே தண்ணியெல்லாம் பிடிச்சாச்சு. எனக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. அதுக்கு எதுவும் மருந்து இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். கொப்புன்னு பிடிச்சிக்கிச்சு. இடுப்பு பிடிக்கிற அளவுக்கு என்ன வேலை செஞ்சீங்க? ஒரு வேலையும் செய்யலை, அதனால தான் இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. வேலை செஞ்சால் ஏன் இடுப்பு பிடிக்குது? நைட் டைமில் 2 முட்டை சாப்பிட்டா இடுப்பு பிடிக்காது. தெரியாதனமா 2 முட்டையை ஊற்றி கொடுத்துட்டா. அதுக்கு வந்து அது காலையில மதியம் சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது. ராத்திரி படுக்கையில் சாப்பிட்டா என்ன செய்யும்? இங்கே பாருங்கள், இதெல்லாம் சுத்தம் பண்ணி போட்டோம். அம்மா நடக்கவே முடியலங்க. இதெல்லாம் சுத்தம் பண்ணி போட்டோம்னா எனக்குள்ள தோட்டம் போட்டுடலாம். கொஞ்சம் சுத்தம் பண்ணுச்சு எங்கள் அம்மா. பூச்சிக்கு வண்டு கடிச்சிருச்சு. நானும் எங்கள் அத்தையும் வந்து ஈரமாக இருக்கிறதே செடியை பிடுங்கினா வேரோட நல்லா வந்துடும் அப்படின்ட்டு பிடுங்கணும். எங்கள் அத்தைக்கு இந்த இடத்துல குழவி போட்டு விட்டது. அதில் அப்புறம் சுண்ணாம்பு தடையில்லாங்க. எனக்கு ஒரு தடவை அங்கே துணி காயப்படையில் தொடையில் நல்லா போட்டு விட்டுருச்சு. ஆமாம், சரி. தண்ணி நம்பிருச்சா? ஆஃப் பண்ணிட்டியா? சரி. நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பைப்பு போட்டாச்சு. ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, தேவைப்பட்டால் போட்டுக்கிறது. என்னது புது தாரா? எங்கே? ஆமாம், இங்கே ஒரு வாழைத்தார் விட்டுருக்கு. இது வந்து சமையல் வாழைக்கா. இங்கே ஒரு தார் விட்டுருக்கு. இது வந்து பழம். இந்த இங்கே ஒரு தார் விட்டுருக்கு. இது பழம் தானே நிஷா? ஆமாம், இன்றைக்கி வேலை என்னென்னா இதெல்லாம் சுத்தம் பண்ணுறது தான். காலையில் ஆவுற வேலையை பார்க்காம ஷிப்பிங் ஏர் விளாண்டுக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி நான் நிஷா கிட்ட கேட்டேன், கோயிலுக்கு போகலாமா நிஷா அப்படின்ட்டு. என்ன போமா? தொப்பையை குறைக்கிறதுக்கான வழி. எல்லாரும் மாசமாக இருக்கீங்களா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களான்னு எல்லாரும் வீடியோ கமெண்ட் பண்ணுறீங்க. அதனால் குனிஞ்சி நிமிந்தி வீலை பார்த்தால் ஆட்டோமேட்டிக்காக தொப்பை வராது. எங்கள் அத்தை வந்து ஒரு 20 நாளாக இருக்காங்க. அதில் வந்து நான் பார்த்த நான்லாம் கழுவுறது இல்லை. சும்மா மேலோட்டமாக நிற்கிற வேலை மட்டும்தான் நான் செய்கிறது. மீதி எல்லாத்தையும் எங்கள் அத்தையை செய்ய விடுறதுனால தொப்பை கொஞ்சம் ஏறி போச்சு. ஓவராக கொஞ்சம் தீனி ஆயிடுச்சு. அதுக்காக சரி குறைச்சிடலாம் அப்படின்னு வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கேன் காலையில். அப்போ ஃப்ரிட்ஜில் வச்சது என்ன பண்ணுறது? என்னது அது? பார்த்துக்குவோம். அப்போ சமைச்சு வச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். இதில் என்ன இருக்குது? எந்த கோயிலுக்கு போகணும்? அந்த இதுக்கு போனால சிவலிங்கம் பெருசாக இருந்துச்சு. அந்த மாதிரி கோயில் இங்கே எங்கேயாவது பக்கத்தில் இருந்தா பைக்லேயே போனாலாம் இருக்கு. அதே மாதிரி பைக்லேயே போகிற மாதிரி. துர்க்கையம்மன் கோயிலுக்கு போமா? பாலத்தில் எங்கே இருக்குது? அத்தை எல்லாம் தஞ்சாவூர் கோயிலுக்கு போகிறாங்க. தஞ்சாவூருக்கு இல்லை, இதுக்கு தானே நெடுவாக்கோட்டை. நெடுவாக்கோட்டை இல்லை, தஞ்சாவூர். மேலவளூர். தஞ்சாவூர் மேலவளூரில் பருத்தி ஐயனார்னு ஏதோ இருக்கான். அந்த கோயிலுக்கு போகிறாங்க எல்லாம். நம்ம போவேன், நம்ம இங்கே பைக்கில் போயிட்டு வந்துடும். பக்கத்துலேயே வர மாதிரி. சரி நிஷா, வேறு ஒன்றும் இல்லை. அங்கே பாருங்க, நம்ம மாமரம் அப்படியே பட்டு போயிடுச்சு. ஆமாம், அங்கே நெருப்பு வச்சு கொளுத்துனதுல கொஞ்சம் பட்டு போச்சு. நீங்கள் எல்லாம் மார்னிங் என்ன எந்திரிச்சாச்சா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காப்பி போட்டுட்டு இருக்கீங்களான்னு சொல்லுங்க. நான் வந்து இன்னும் காப்பி போடல. இப்போ தான் ப்ரஷ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கேன். இனிமேல் போய் காப்பி. ஏன் ப்ரஷ் வச்சு போல விளக்கிட்டியா? ஏன் ப்ரஷ்ஷை தொடவே இல்லை. இங்கே கீழே கிடந்துச்சு, எடுத்து மேலே வச்சிருக்கேன். நல்லா விளக்கிட்டு அப்படியே வீசிடுவேன். இப்படி குனிங்க. குனிய முடியாது, இடுப்பு பிடிச்சிருக்கு. குனிய முடியாது. நான் குனிய வைக்கிறேன், காட்டுங்க. செல்வாயா பாருங்க. சரி, ஓகே. இப்போ குனிங்க. என்ன குனிய சொன்னா உட்காடுறீங்க? இப்படி காலை அந்த காலை கட்ட வரல தொடுங்க. பாம் ஒன்றும் அடிக்க வர. என்ன பண்ற? எக்ஸசைஸா? ஐயோ, என்ன கிளடாயிட்டே ஒரு கப்பாட உள்ள குச்சி வாங்கிட்டு சரியான வழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.